சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லுங்க. கிடையாது, யாருக்குமே கிடையாது. காரணம் என்னன்னா அவரோட வேலை நம்ம ரிப்பன் பள்ளியிலேருந்து செக் போயிடும், அவருக்கு உண்டான பேமெண்ட் அவர் எடுத்துப்பார். ஒரு 200 பேர் அப்பாயின்மெண்ட் பண்றோம், ஒரு ஆளுக்கு அவர் 5000 ரூபாய் எடுத்தா கூட 10 பேருக்கு 5000 50,000 ஆகி போச்சு, 100 பேருக்குன்னா 5 லட்சம் ரூபாய் ஆகி போச்சு. ஸோ அவருக்கு மாசம் எந்த வேலையும் செய்யாமல் ஒரே ஒரு காசு வேலையை நம்ம அனுப்புறோம், அவர் பணம் எடுத்துக்கிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு மீத சம்பளமா கொடுக்குறார். ஆணையர் அவர்களே, இதில் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் தனி கவனம் செலுத்தி நம்மளே டெம்பரரி ஸ்டாப், இப்ப என்எல்எம் ஸ்டாப் நம்ம போடுறோம் இல்லையா, அதே போல இதுக்கும் என்எல்எம் ஸ்டாப்பா கூட கொடுங்க. இல்ல அதை விட சம்பளம் குறைச்சலா இருந்தாலும் ஒப்பந்தக்காரர்களுக்கு என்ன தொகை நாம் வழங்குகிறோமோ அதே தொகையை அந்த பணி செய்யக்கூடியவர்களுக்கு நேரடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று ஆணையர் நைட்டு 2 மணி கூட ரோடு போடுற இடத்துல பார்க்குறாரு, எல்லா இடத்துலையும் போகிறாரு. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், காலை உணவு திட்டம் இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் கொண்டு வராத ஒரு திட்டத்தை தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் வலசரவாக்கம் மண்டலத்துக்கு உட்பட்ட சன்னதி தெருவில் 144வது வார்டில் உள்ள கிச்சன் செட்டுக்கு காலையில் வெடிகால 4 மணிக்கு அந்த வார்டின் மாமன்ற உறுப்பினர் நண்பர் எம்.இ. ஸ்டாலின், சேர்மன்ற முறையில் நானும், அதே போல் ஹெல்த் அலுவலர் கலீப், அந்த வார்டோடைய எஸ்ஐ ராபர்ட் வெடிகால 4 மணிக்கு போயிட்டு கிச்சன் நாங்களே உட்கார்ந்தோம். எவ்வளோ பிள்ளைங்களுக்கு எவ்வளோ காய்கறி எவ்வளோ அரிசின்றது நாங்களே எடை போட்டோம். எல்லாம் சரியாக செஞ்சாங்க. ஆனால் வழங்கக்கூடிய இந்த ஒப்பந்தக்காரர் வழங்கக்கூடிய 10 கிலோ வெங்காயம் போடுறாங்கன்னா 2 கிலோ வெங்காயம் கழிவு, 10 கிலோ தக்காளி கொடுக்குறோன்னா 2 கிலோ 3 கிலோ தக்காளி கழிவு. வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, ஆணையர் அவர்களே, இது முதலமைச்சர் அவர்களின் கண்ணான பொன்னான திட்டம். இந்தியாவில் உள்ள அத்தனை பேரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் தான் காலை உணவு திட்டம். முதலமைச்சர் கொண்டு வந்த அந்த திட்டத்தில் நாம் என்ன முதலமைச்சர் ஒரு சிந்தனையோடு அதை செயல்படுத்தினாரோ அது முழுமையாக அந்த பள்ளி மாணவர்களுக்கு சென்று அடைய வேண்டும். ஆகவே 200 வார்டில் உள்ள காலை சிற்றுண்டி சமைக்கிற இடத்துக்கும் சரி, சமைச்சிட்ட பிறகு ஆய்வு செய்யறதுக்கு நம்ம போக வேணாம், சமைக்கிறதுக்கு முன்னாடியே போய் அந்த இடத்தில் உட்கார்ந்து அந்த பொருள்கள் தரத்தை நாம் சோதிக்க வேண்டும் என்று ஆணையர் அவர்கள் ஆணையர் யாருக்கும் உத்தரவு போறதில்லை. இப்போ சேர்மன் சொன்னார், 2 மணிக்கு வந்தார்ப்பா, ரோடு பார்த்தார்ப்பா. அப்படி இருந்தாதான் அந்த ஒப்பந்தக்காரர்களுக்கு எப்போது அதிகாரிகள் வருவார்கள், எப்போது மேயர் வருவார், எப்போது துணை மேயர் வருவார், எப்போ சேர்மனுக்கு வருவாங்க, எப்போ கவுன்சிலர் வராங்கன்ற ஒரு அச்சுறுத்தலோடு அவர்கள் நாம் என்ன ஒர்க் கொடுக்குறோமோ அந்த ஒர்க்கை முழுமையாக செய்து முடிப்பார்கள். ஆகவே இந்த காலை உணவு திட்டம் சமைக்கிற இடத்துக்கு ஆணையரோ அவருக்கு கீழே இருக்கிற எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி உடனே ஆய்வு செய்து மண்டல குழு தலைவருக்கு அவருடைய கவனத்துக்கு கொண்டாடும். ஒரு அருமையான திட்டம். எங்கேயோ ஒரு சில இடத்துல நடக்கிறதுனால அது என்னன்றது மேயர் அது ஆய்வு செய்து பண்ணலாம். ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையும் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு சில இடத்துல அது குறிப்பிடுறாங்க. நிலைக்குழு தலைவருக்கு தாழ்மையான வேண்டுகள், எங்கேயும் நான் குறை செய்யவில்லை. இந்த சென்டரில் தப்பு இருக்கு, அந்த சென்டரில் தப்பு இருக்குன்னு சொல்ல, நான் கண்ணால் கண்டதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். நான் பார்த்தேன், என்கிட்ட நான் அதனால இது அப்படி இல்லை. ஆகவே அந்த ஒப்பந்தக்காரருக்கு நான் மளிகை சாமான் காய்கறி வழங்கக்கூடியவர்களுக்கு நீங்க உத்தரவு போட்டு அது சரியாக தரமாக வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் சொல்லிடுறோமா, இந்த காரம்பாக்கத்தில் எங்க மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காரம்பாக்கம் கணபதி அவர்கள் ஒரு முயற்சியில சர்வே நம்பர் பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் 72 ஆணையர் அவர்களே, சர்வே நம்பர் 72ல 21 சென்ட் ஒரு அதிமுகவை சார்ந்த சகோதரர் அதை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாருன்னு சொல்லி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி ஏமலதா கணபதி அவங்க கவுன்சிலர், அவங்க 150வது வார்டு
அந்த வார்டில் இருந்து அந்த 21 சென்ட் ஆக்கிரமிப்பை நம்ம அகற்றிட்டோம். அது சம்பந்தமாக சூட்டு இருந்தது, அதையும் நம்ம வந்து இப்போ ரிப்ளை போட்டு ஆர்டர் வாங்கிட்டோம். அது நம்ம மாநகராட்சி வலசவிலக்க மண்டலத்திற்கு உட்பட்ட அத்தனை அதிகாரிகளும் அவர் சட்டமன்ற உறுப்பினர் கணபதியோடைய என்ன ஃபீல் பண்ணாரோ அதை பூர்த்தி செய்ய வகையில் அந்த இடத்த மீட்டுட்டோம். ஆகவே ஆணையர் மேயர் அவர்கள் வந்து ஆய்வு செய்து அந்த 21 சென்ட் நிலத்தில் ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்து அந்த இடத்தில் கட்டிடம் கட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உதவுமாறு ஏற்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இன்னொருமா 147வது வார்டில் மதுரவாயல் நகராட்சியாக இருந்தபோது அந்த இடத்துல 2007ஆம் ஆண்டு ஒரு சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டது. அந்த சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டு இல்லைம்மா, இது ஒரே ஒரு சப்ஜெக்ட் சொல்லிடுமா, அதுக்கு தான் கடைசி வரைக்கும் உட்காந்துமா. நன்றிம்மா. அந்த சமுதாய நலக்கூடம் பார்த்தீங்கன்னா ஆணையர் அவர்களே 18 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடம் இடையே அதை வந்து மதுரவாயல் வட்டாட்சியர் அலுவலகமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதன் பிறகு எல்லா ஒற்றை உறுப்பினருக்கும் ஒரு அளவுகள் எல்லாருக்கும் முதல்ல வடக்குரிய மேயர் எடுத்த உடனே சொல்லிட்டாங்க 10 நிமிடம் தான். நீங்க மட்டும் அதிக நேரம் எடுத்தா மற்ற உறுப்பினரோட மனநிலையை பார்க்கணும். தயவு கூர்ந்து இதை வந்து வடக்குரிய மேயரோட வேண்டுகோளை நீங்க வந்து மண்டல குழு தலைவர் தயவு கூர்ந்து பின்பற்றணும். இது ஒரே முக்கியமான தகவல். அதுக்காக தானே இந்த சமுதாய நல கூடத்தை இப்ப புதிதாக உடைத்து கட்டுவதற்கு அனுமதி கேட்டு உங்களுக்கு அமைச்சிருக்கோம் சார். என்னன்னா பிலோ 15 இயர்ஸா இருந்தா அந்த பில்டிங் வந்து உடைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் கட்டப்பட்டது 15 வருடத்துக்கு முன்னால். ஆனா அதை திறந்தது தான் வந்து 2012ஆம் ஆண்டு தான் அதை திறந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த கட்டப்பட்டது 15 ஆண்டுகளுக்கு முன்னால் என்பதால் நீங்க வந்து அதை உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். இதை உடைச்சிட்டு என்ன கட்ட போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மரியாதைக்குரிய சிஎம்டியோட சேர்மன் நம்ம இந்து அமல்துறை அமைச்சர்கிட்ட எங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 4 கோடி ரூபாய் சமுதாய நல கூடம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு கேட்டிருக்கிறார். அதை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அண்ணனும் அந்த நிதியை கொடுப்பதாக உத்தரவாதம் அளித்திருக்கிறார். ஆகவே அந்த பழையதாக கட்டிருக்கிற சமுதாய நல கூடத்தை அகற்றி புதிய சமுதாய நல கூடம் கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.